வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் பல்வேறு சுற்றுலா இடங்கள் இருக்கின்றன. நாம இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கிற டாப் 10 பட்ஜெட் விசிட்டிங் பிளேஸை பத்தி தான் பார்க்க போறோம். 10வதாக மாதவரம் தாவரவியல் பூங்கா. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா சென்னையின் செம்மொழி பூங்காவிற்கு அடுத்தபடியாக அமைக்கப்பட்ட 2வது மற்றும் மிகப்பெரிய தாவரவியல் பூங்காவாகும். இந்த பூங்காவில் 400 வகையான தாவர வகைகள் உள்ளன. மேலும் ஊட்டியில் இருப்பதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி மாளிகை இங்கு அமைந்துள்ளது. பூங்காவிற்குள் ஒரு சிறிய ஏரி ஒன்று உள்ளது. ஏரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தில் இருந்து ஏரியின் அழகையும் அங்கு வரும் பறவைகளையும் ரசிக்கலாம். மேலும் இங்கு பல்வேறு வகையான பொழுதுபோக்கு வசதிகளும் இருக்கின்றன. குழந்தைகள் விளையாடும் இடம், படகு சவாரி, நடைபயிற்சி மற்றும் திறந்தவெளி திரையரங்கம் என பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இந்த பூங்கா திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், மேலும் சில நாட்களில் காலை 6 மணி முதல் நடைபயிற்சியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த பூங்காவின் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையிலும், குழந்தைகளுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. 9வதாக அண்ணா டவர் பார்க். பூங்காவின் மையப்பகுதியில் 135 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட கோபுரம் அமைந்துள்ளது. இதன் சுழல் வடிவிலான நடைபாதை வழியே மேலே ஏறி சென்று சென்னை நகரின் அழகை ரசிக்கலாம். சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான மரங்கள் மற்றும் செடிகளுடன் இந்த பூங்கா அமைந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக 2011 முதல் மூடப்பட்டிருந்த இந்த டவர் சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு மார்ச் 2023 முதல் மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பல்வேறு வகையான விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வசதிகள், இயற்கை சூழல் மற்றும் இதர வசதிகளை கொண்டுள்ளது. இந்த பூங்கா திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். மேலும் இந்த பூங்காவின் டவரில் ஏறுவதற்கு மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதி இருக்கலாம். பூங்காவிற்குள் செல்ல கட்டணம் ஏதுமில்லை. இருப்பினும் கோபுரத்தில் ஏறுவதற்கு மற்றும் சிறிய அளவிலான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணம் தோராயமாக 10 ரூபாயாக இருக்கலாம். 8வதாக அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பூங்கா. இந்த பூங்காவானது அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு அருகில் அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட இந்த பூங்கா அடர்த்தியான மரங்கள் மற்றும் அழகான செடிகளுடன் கூடிய இயற்கை எழில் கொஞ்சும் இடமாக திகழ்கிறது. மேலும் இங்கு பல்வேறு விளையாட்டு வசதிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன. சிறந்த நடைபாதை, மூலிகை நடைபாதை, திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் என பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இந்த பூங்காவானது காலை 5 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த பூங்காவில் பொதுவாக நுழைவு கட்டணம் மிக குறைவாகவே வசூலிக்கப்படுகிறது. 7வதாக திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில். சென்னையின் பல்லாவரம் அருகே அமைந்துள்ள இந்த தலம் மிகவும் பழமையானது மற்றும் புகழ்பெற்றது. இங்கு பெருமாள் நின்ற, இருந்த, கிடந்த, நடந்த என 4 கோலங்களில் காட்சி தருகிறார். இதில் ரங்கநாத பெருமாள் மலையின் உச்சியில் கிடந்த கோலத்தில் அருள் புரிகிறார். சுமார் 200 படிகள் கொண்ட சிறிய மலையின் மீது இந்த ரங்கநாதர் சன்னதி அமைந்துள்ளது. வால்மீகி முனிவருக்கு ராமபிரானாக காட்சி தந்த தலமாக இந்த தலம் இருக்கிறது. திருமங்கையாழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்டது. இந்த கோவிலானது காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். 6வதாக குன்றத்தூர் முருகன் கோவில். இந்த கோவில் குன்றத்தூர் மலையில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் தனித்துவமான குடைவரை கோவில் போன்ற அமைப்பை கொண்டது. இந்த கோவிலானது சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் என பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், பின்னர் மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கின்றன. 5வதாக போர்ட் செயின்ட் ஜார்ஜ் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகமானது சென்னை தலைமைச் செயலகம் அருகில் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகம் 1948ஆம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. இது முதலில் எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் என்ற வணிக மையமாக பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் 1947 ஆகஸ்ட் 15 அன்று கோட்டை கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய கொடி இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு வகையான ஆயுதங்கள், ஆவணங்கள்,
ஓவியங்கள் என பல்வேறு முக்கியமான கலைப்பொருட்கள் இருக்கின்றன. மேலும் இதன் அருகில் புனித மேரி தேவாலயம், கோட்டை கொடிமரம் என பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இந்த இடமானது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். மேலும் வெள்ளிக்கிழமையன்று விடுமுறை நாளாக இருக்கின்றன. இந்த இடத்திற்கு தோராயமாக இந்தியர்களுக்கு 25 ரூபாயும், வெளிநாட்டவர்களுக்கு தோராயமாக 300 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. மேலும் 15 வயதிற்கு குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு அனுமதி இலவசமாக வழங்கப்படுகிறது. 4வது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில். இந்த கோவிலானது 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னவர்களால் கட்டப்பட்டது. மேலும் இந்த கோவிலின் சிறப்பாக பார்த்தசாரதி கோலம், 5 அவதாரங்கள், மீசை கிருஷ்ணர், சேக்கிரார் மற்றும் பாரதியார் போன்ற பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. மேலும் இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி, தெப்பத் திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவிலானது தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். 3வது தமிழ்நாடு காவல்துறை அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் எழும்பூரில் உள்ள பழமையான மற்றும் கம்பீரமான ஒரு பாரம்பரிய கட்டிடத்தில் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சங்களாக பாரம்பரிய கட்டிடம், பழங்கால ஆயுதங்கள், வாகனங்கள், சீருடைகள் மற்றும் விருதுகள், சிறப்பு பிரிவுகள் என பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. மேலும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த இடமாக இருக்கின்றன. மேலும் இங்கு வருபவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் வரலாற்றை ஒரு திரைப்படம் பார்ப்பது போல உணர முடிகிறது என்றும், கட்டிடத்தின் பராமரிப்பு மற்றும் கண்காட்சி முறைகள் உலக தரத்தில் உள்ளன என்றும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். மேலும் இந்த அருங்காட்சியகமானது காலை 11 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், சனி மற்றும் ஞாயிறு காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கின்றன. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருங்காட்சியகமானது மூடப்பட்டிருக்கும். 2வது ரயில் அருங்காட்சியகம். இந்த இடமானது குழந்தைகளுடன் குடும்பத்துடன் செல்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாகும். இந்த இடம் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சங்களாக பழங்கால இன்ஜின்கள், பொம்மை ரயில், உள்துறை கண்காட்சி, கலைக்கூடங்கள், திரையரங்கம் என பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இங்கு சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் ஒரு உணவகம் உள்ளது. இது ஒரு உண்மையான ரயில் பெட்டிக்குள் அமைக்கப்பட்டுள்ளது போன்ற உணர்வை தருகின்றன. மேலும் இந்த இடமானது சென்னையில் மிக குறைந்த செலவில் ஒரு நாள் முழுவதும் கழிக்கக்கூடிய சிறந்த இடமாக இருக்கிறது என்றும், ரயில்வே ஆர்வலர்களுக்கு மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு சொர்க்கம் என்றும் புகழ்கின்றனர். மேலும் இந்த இடமானது காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கின்றன. மேலும் இந்த இடமானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் அருங்காட்சியகமானது மூடப்பட்டிருக்கும். பொதுவாக பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் மற்றும் குழந்தைகளுக்கு 30 ரூபாயும் என வசூலிக்கப்படுகிறது. 1வது மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரையானது சென்னையின் அடையாளமாகவும் உலகின் மிக நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகவும் விளங்கி வருகின்றன. மேலும் இந்த கடற்கரையில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பல்வேறு வகையான சிலைகள், நினைவிடங்கள், விவேகானந்தர் இல்லம், கலங்கரை விளக்கம் என பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இந்த கடற்கரையானது பொதுமக்களுக்காக 24 மணி நேரமும் திறந்திருக்கின்றன. இருப்பினும் மாலை வேளைகள் மற்றும் அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்தை காண செல்வது மிகவும் சிறந்த நேரமாக இருக்கின்றன.